போதை பொருளை யார் பயன்படுத்துறாரோ அவருடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. வெளியில சிகரெட் அடிச்சுட்டு பள்ளிவாசல் வந்து தொழுதா தொழுகை எப்படிங்க கூடும்? நல்லா குடிக்கிறோம், நைட் நல்லா குடிச்சிட்டு ஃபஜ்ருக்கு வந்து தொழுதா ஃபஜ்ர் எப்படிங்க கூடும்? அல்லாஹ் எப்படிங்க ஏத்துப்பான்? நல்ல மது அருந்திக்கிட்டு போத வஸ்துக்களை போத பாக்குகளை பயன்படுத்திக்கிட்டு பள்ளிவாசல் வந்து தொழுதா அந்த தொழுகை எப்படி மக்பூல் ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் போதை பொருளை பயன்படுத்துவரா 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா பசங்க, கஞ்சா வித்தான், யாரும் கேட்டா அப்துல் ரஹ்மானா இருக்கு. எந்த மார்க்கம் மதுவுக்கு எதிராக பெரிய புரட்சி செஞ்சுச்சோ அந்த மார்க்கத்துல இன்னைக்கு என்னது, மது போதை அதிகமாயிடுச்சு. பூரண மது விலக்கை அமல்படுத்தியது யார் தெரியுமா? தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு சொல்லும் நாங்கள் மது விலக்கை அமல்படுத்த போறோம். என்னைக்கு அமல்படுத்துறாங்க? அமல்படுத்தல. ஆனா மது விலக்கை பூரணமாக அமல்படுத்தியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். தூக்கி உடைச்சாங்களா இல்லையா பானையை தூக்கி? போதை இல்ல, போதை தரக்கூடிய எல்லா வஸ்துகளும் ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படிப்பட்ட மார்க்கத்துல இருந்துகிட்டு நீங்க மது குடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க, போதை வஸ்துகளை பயன்படுத்துறீங்கன்னா உங்கள் ஈமானுடைய நிலை என்னங்க? உங்களுடைய தக்குவா என்ன? அல்லாஹ்னு ஒண்ணு இருக்கானா இல்லையா? ரசூல் ஒண்ணு இருக்காங்களே நம்புறீங்களா? அந்த ஈமான் இருக்குதா இல்லையா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா?